ஹாய் கைஸ். இந்த வருஷத்தோட பிக்கெஸ்ட் ஃபிலிமா துரந்தர் பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு தனி ஹைப் கிரியேட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்த இம்பேக்ட் அப்படி. பொதுவாக சீக்வல் படங்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருந்தாலுமே அந்த ஹைப்போட செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மரியாதையை சேர்த்து கெடுத்துரும். ஏதோ ஒரு சில படங்கள் மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கோங்க. சிங்கம் 2, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், இந்த மாதிரி ஒரு சில படங்கள்ல சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் ஆடியன்ஸை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கதையே இல்லை. துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சோ அதே ஹைப்போட செகண்ட் பார்ட்லேயும் அந்த ஹைப்பை கொஞ்சம் கூட குறைய விடாமல் படத்தோட லாஸ்ட் மினிட் வரைக்கும் செம்ம எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக சொல்லணும்னா, போன ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹீரோ வில்லனை கொண்ட பிறகு வில்லனோட ஏரியாவோட ஏரியா எப்படி இவர் கேப்சர் பண்ணுறாங்கிறத சின்ன கிம்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கேருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகி ஹீரோ அவர் வந்த வேலையை முடிச்சாராங்கிறது இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி ஸ்டோரியில் என்ன நம்ம ஆல்ரெடி தமிழ் சினிமாலே பார்த்துருப்போம். பட் என்னதான் கதை பாஸாக இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளேவே எங்கேஜிங்காக பண்ணியாச்சுன்னா மூவி 4 மணி நேரமாக இருந்தாலுமே ஆடியன்ஸ் எல்லாம் சலிக்காமல் உட்காந்து பார்ப்பாங்கிறது இந்த படத்தை ஆடியன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, படம் 4 மணி நேரம் ஓடுது ஆல்மோஸ்ட். இந்த 4 மணி நேரமும் டைம் வேஸ்ட் பண்ண ஃபீலே கொடுக்கலங்க எங்கேயும். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சப்ளாட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ட்ராமாஸும் இந்த படத்தில் நிறையவே இருந்துச்சு. அது கூடவே கொஞ்சம் ஆக்ஷனும் சேர்த்திங்கன்னா இந்த 3 ஃபேக்டரை வச்சு இந்த படத்தை என்கேஜ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த படம் ஸ்பை ஜான்ராவே இல்லாமல் ஃபேமிலி ட்ராமாவோ ராம்கமாவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறைட்டு விட்டு தூங்கி இருப்பீங்க. பட் இந்த படத்தை முழுசாக பார்க்கும்போது இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு தான் தோணுச்சு எனக்கு. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த ஆக்ஷன்ஸ் அண்ட் கோர் சீன்ஸை விட ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் எந்த இடத்துல சிஜிலாம் யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் எஃபெக்டில் தான் இந்த ஃபைட் சீன்ஸை கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபைட் சீன் நம்ம ஜான்விக் படத்தில் பார்த்துருப்போம். போன வருஷம் நம்ம ஊரில் இந்தியன் ஜான்விக் ஃபிலிம்னு சொல்லி ஒரு ஸ்கேம் நடந்தது. அந்த படம் பார்த்தா மார்க்கோ. அந்த மாதிரி கொட்டிலாம் விடாமல் இந்த படத்தில் வந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஜான்விக்கு சவால் விடலாம். லைக் நம்மளாலேயும் ஜான்விக் மாதிரி படம் எடுக்க முடியுங்கிறது இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அண்ட் சாங்ஸ் பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் பெருசாக இல்லைனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு முதுகெலும்பாக இருந்தது. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகும்போது ரன்வீர் சிங் எங்கே இருப்பாரு அதில் ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரு அங்கேயும் இந்த படம் எப்படி போக போகிறதுங்கிறத பேக்ரவுண்ட் ஸ்கோர் டிசைட் பண்ணியிருக்குங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்டர்வியூக்கு முன்னாடியே படத்தோட ஹீரோ அந்த ஏரியாவுக்கு டான் ஆகுறப்ப ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துலையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாறுமாறாக இருந்துச்சு. நான் சொல்கிறது வெறும் மாஸ் பிஜிஎம் தான். இதையும் தாண்டி ஒரு சீன் லென்த்தாக இருக்கும்போது அந்த இடத்துல சைலன்ஸை விட்டுட்டு மற்ற இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கேரக்டராகவும் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. முதல் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டில் ரொம்ப டெவலப் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஹீரோட பிரில்லியன்ஸ்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் மைனஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குதான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பொலிட்டிக்கல் ரீதியாக இப்போ இருக்கிற பிஜேபி பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் பெருசாக இருக்காது. பட் செகண்ட் பார்ட்டில் நிறைய அந்த மாதிரி சீன் எடுத்ததுனாலேயே பிஜேபிக்கு நிறைய சொம்பு எடுத்திருப்பாங்க. அது மட்டும் தான் எனக்கு கொடுத்துருந்துச்சு. ஓவராலாகவே இந்த படம் மஸ்ட் வாட்சாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பாக உங்கள் தேட்டரில் பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.